ஆல்ரெடி வந்து நம்ம அசெப்டிக் ஏரியாவில் வந்து 3 டாபிக் வந்து பார்த்தாச்சு. இதுதான் 4th டாபிக், லாஸ்ட் டாபிக் அசெப்டிக் ஏரியாவில். அதுக்கப்புறம் இந்த மைக்ரோபயாலஜிக்கல் அசே வந்து நம்ம போயிடலாம். அது ஓகேவா 4th யூனிட்லேயே. இப்போ அசெப்டிக் ஏரியா வந்து இதுவரையும் இது எக்ஸாமில் கேட்டது கிடையாது, ஆனால் இது வந்து தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஓகேவா, ஒன்றும் இல்லை, க்ளீன் ஏரியா கிளாசிஃபிகேஷன் இன் அசெப்டிக் ஏரியா. அசெப்டிக் ஏரியாவே ஒரு க்ளீன் ஏரியா, அந்த க்ளீன் ஏரியாவே ஒரு கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஓகேவா, எப்படி இது க்ளீன் ஏரியாவை கிளாஸிஃபை பண்ணாங்கன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்லலாம்னா, ஒரு ட்ரெயினே எடுத்துக்கோங்களேன். ட்ரெயினில் வந்து எத்தனை கோச் இருக்குது, பாக்ஸாக. இப்போ வந்து நம்ம ஏசி இருக்கிற கோச் ஒன்று, ஏசி இல்லாத கோச் ஒன்று. ஏசி இருக்கிற கோச்சிலே வந்து ஏ, B1, B2 அது மாதிரி பிரிப்பாங்க. ஓகே, ஏன் அது மாதிரிலாம் பிரிக்கிறாங்க? நார்மல் ஏசி இல்லாதது வந்து ஓரளவுக்கு ஹைஜீனிக்காக இருக்கும். ஏசி இருக்கிறது வந்து அதை விட நார்மலை விட இன்னும் கொஞ்சம் ஹைஜீனிக்காக இருக்கும். அந்த ஏயில் இருக்கிற ஏசி ஹைஜீனிக்கை விட பியில் இருக்கிற ஹைஜீனிக் வந்து இன்னும் அதிகமாக இருக்கும். அதனால தான் டிக்கெட் ப்ரைஸ் கூட வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். நார்மலில் வந்து 175, அதுக்கடுத்தது ஏல வந்து 250, அதுக்கும் மேலே வந்து 500, அதுக்கும் மேலே போகிறதுக்கு வந்து 1500, அது மாதிரி இன்க்ரீஸ் ஆகிருக்கும். எதை பேஸ் பண்ணால் அதெல்லாம் க்ளீன் ஏரியா வச்சு தான். அது மாதிரி தான், அதே ப்ராசஸ், அதே மாதிரி தான் இதுலேயும். அந்த நம்ம நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற மருந்தெல்லாம் வந்து ஒரு க்ளீன் ஏரியாவில் வந்து பண்ணுவாங்க. ஓகேவா, அது மாதிரி க்ளீன் ஏரியா வந்து கிளாஸிஃபை பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு க்ளீன் ஏரியா கிளாஸிஃபிகேஷன் கொஷின் கேட்டாங்கன்னா, ஃபஸ்ட் க்ளீன் ஏரியானா என்னன்னு டெஃபினிஷன் எழுதிக்கும். உங்களுக்கே தெரியும் க்ளீன் ஏரியானா என்னது. ஃப்ரீ ஃப்ரம் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், அப்படி இல்லைனா டஸ்ட் பார்ட்டிகல்ஸ், ஏர்பார்ன்ஸ், அது மாதிரி ஃப்ரீ ஃப்ரம்னு போட்டுட்டு எதை வச்சு கண்ட்ரோல் பண்ணுவாங்கன்னா எப்பா ஃபில்டர் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் முன்னாடி வீடியோலலாம். அதெல்லாம் வந்து அதை வச்சு ஒரு எழுதிருங்க. ஓகேவா, செகண்ட் பாயிண்ட் என்ன, அந்த ஏர்பானோட சைஸ் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.5 மியூல வந்து இருக்கும். ஓகேவா, அது வந்து ஞாபகம் வச்சுக்க இந்த பாயிண்ட் வரையும். ஓகேவா, இப்போ வந்து மெயின் பாயிண்ட் என்னன்னா, இதில் யூஎஸ், ஓகேவா, யுனைடெட் ஸ்டேட் ஃபெடரல் ஸ்டாண்டர்ட் அசோசியேஷன், ஓகேவா, இவங்க வந்து க்ளீன் ஏரியாவை எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்கன்னா 4 கிளாஸிஃபை பண்ணுறாங்க. எப்படின்னா கிளாஸ் 100, கிளாஸ் 1000, கிளாஸ் 10,000, கிளாஸ் 1 lakh அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஓகேவா, அசெப்டிக் ஏரியாவில். அது நான் ட்ரெயின் மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் ட்ரெயின் சொன்ன பற்றி அதே மாதிரி தான். ஓரளவுக்கு அதை விட கொஞ்சம் அதிகமாக க்ளீனாக இருக்கும், அதை விட கொஞ்சம் அதிகமாக க்ளீனாக இருக்கும், அதை விட கொஞ்சம் க்ளீனாக இருக்கும். இது மாதிரி வந்து யூஎஸ் கவர்மெண்ட் வந்து ஃபெடரல் ஸ்டாண்டர்ட் அசோசியேஷன் வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஓகேவா, இந்த மெத்தட்ஸ் எல்லாம் இந்த கிளாஸிஃபிகேஷன்லாம் எங்கே யூஸ் ஆகுதுன்னா, ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில் வந்து இதை தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த கிளாஸ் 100,000 தான். ஓகேவா, இந்த கொஷின் கேட்டாங்கன்னா நான் சொன்ன மாதிரி எழுதிட்டு வாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா, இந்த கிளாஸ் 100ல் இப்போ அந்த சைஸ் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி நாட் மோர் தென் 100 பார்ட்டிகல்ஸுக்கு மேலே இந்த கிளாஸ் 100ல் வந்து 100 பாக்டீரியாவுக்கு மேலே அதனால் வர முடியாது. அது மாதிரி ஒரு ஹைஜீனிக்காக மெயின்டைன் பண்ணுவாங்க. எப்படி சொல்கிறது, அப்படி சொல்ல முடியாது. இட் மீன் that not more than 10 particles per cubic square meter greater than found in measured area. இது நான் அப்புறமா இது என்னன்னு புரியலையே, அப்போ படிக்கிறப்ப ஞாபகம் இருந்தது. இப்போ some other classes measured according to points. சரி, இதை விடுங்க. இந்த ஃபர்ஸ்ட் யூஎஸ் கவர்மெண்ட் வந்து எப்படி பிரிக்கிறாங்க பார்த்தாச்சா. இது வந்து இண்டஸ்ட்ரியல் ஃபாலோ பண்ணுறாங்க. அதே மாதிரி வந்து யூரோப் கவர்மெண்ட், ஓகேவா, அக்கார்டிங் டு பாயிண்ட், இன்னொரு பாயிண்ட் டேபிள் கூட இருக்குது. அது எப்படின்னா, யூரோப் கவர்மெண்ட் வந்து 4 கிரேடாக பிரிக்கிறாங்க. ஓகே, இது 4 கிளாஸ் 4 கிரேடாக பிரிக்கிறாங்க. 4 கிரேட்னா நம்ம வந்து இந்த அசெப்டிக் ஏரியாவில் ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்போம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? தெரியல. 4 கிரேட் இருங்க, அப்படியே வெயிட் பண்ண காட்டுறேன். அசெப்டிக் ஏரியா வந்து ஸ்டார்டிங்கில் நம்ம அதான் பார்த்துருப்போம். இதுதான் 4 கிரேடு. ஓகேவா, லோக்கல் ஜோன், இது நான் அதிலே அதை பற்றி சொல்லியிருப்பேன். அதாவது லோக்கல் ஜோன் ஹை ரிஸ்க் ஆப்ரேஷன்ஸு, அதாவது அசெப்டிக் ஏரியாவிலேருந்து பொருளை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, ஃபில்லிங் பண்ணுறது பண்ணுவாங்க. ஓகேவா, ஆனால் கிரேட் ஏ மாதிரியே தான் கிரேட் பி இருக்கும், ஃபில்லிங் பண்ணுவாங்க. ஆனால் எக்ஸ்ட்ரா வந்து என்ன பண்ணுவாங்க, ப்ரிப்பரேஷன் நடக்கும், இதில் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும், அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. இதில் வந்து என்ன, ஸ்டெர்லைஸ், நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ண ப்ராடக்ட்லாம் வந்து க்ளீன் பண்ணுவாங்க, ஸ்டெர்லைஸ் பண்ணுவாங்க, ஃபில்டர் பண்ணி அது பண்ணுவாங்க. லாஸ்ட்டில் வந்து ஹேண்ட்லிங் பண்ணிவிடுவாங்க, பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கொடுத்துருவாங்க. அவ்வளோதான். இந்த 4 கிரேடை வச்சு தான் க்ளீன் ஏரியா வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க. இந்த மாதிரி தனித்தனி ஏரியாவில் தான் இதெல்லாம் பண்ண முடியும், ஒரே ஏரியாலலாம் பண்ண முடியாது. அதனால தான் 4 கிரேடில் பண்ணுறாங்க. இவ்வளோ தான் கைஸ் இது க்ளீன் ஏரியா கிளாஸிஃபிகேஷனு. ஓகேவா.